அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நம்முடைய இருதயத்தை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நம் இருதயத்தை ஏன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அது நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தை ஏன் காத்துக்கொள்ள வேண்டும்? காரணம், நம்முடைய இருதயத்தில் இருந்துதான் ஜீவ ஊற்றானது புறப்படுகிறது, சத்தியம் வெளிப்படுகிறது, தேவ ராஜ்யம் வெளிப்படுகிறது. நம்முடைய இருதயம் பாதுகாப்பாய் இல்லை என்றால், தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அதை அரணாய் பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால், நம்முடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையானது வெளிப்படாது, உண்மையுள்ள அந்த வாழ்க்கை வெளிப்படாது, தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படாது. அதை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற தாறுமாறான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், சபிக்கும் வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், பிறருடைய அவதூறாய் பேசுகிற வார்த்தைகள், பிறருடைய குற்றங்களையே எப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள், இவைகளை எல்லாம் நாம் அகற்ற வேண்டும். உதடுகளின் மாறுபாடு, பிதற்றி பேசுவது, மற்றவர்களை குற்றப்படுத்தி பேசுவது, பொய்யாய் சாட்சி பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் அகற்ற வேண்டும். நம்முடைய வாயை, நம்முடைய உதடை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தெய்வ வார்த்தையினால் என்று சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, உன் கண்களை நேராய் நோக்க கடுவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், நம்முடைய கண்களானது எப்பொழுதும் மற்றவர்களுடைய தவறுகளையே பார்க்கக்கூடாது. மற்றவருடைய தவறுகளை பார்த்து கொண்டே இருப்பே என்றால் நீ தவறு செய்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். உன்னுடைய தவறுகளை மறைப்பதற்கும், உன்னுடைய குற்றங்களை மறைப்பதற்கும் மற்றவர்களையே நோட்டமிட்டுக் கொண்டிருப்பது, மற்றவருடைய பொருள்களின் மேல் இச்சையாய் பார்ப்பது, மற்றவருடைய பொருள்களை அபகரிப்பதற்கு, வஞ்சிப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி உங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் தேவனுடைய வசனத்தை கொண்டு பாதுகாத்துக்கொள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்காது என்று எச்சரிக்கிறது. மாத்திரமல்ல, உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதே, உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுக்கென்று வாழ்வாய் என்றால் நேராய் நோக்கிப்பார், கர்த்தருடைய சத்தியத்தை நோக்கி பார்த்து கொண்டிரு. தேவ வசனத்திலே நட. உலக இச்சைகளுக்கும் உலக ஆசைகளுக்கும் இடம் கொடுக்காதபடி எச்சரிக்கையாயிரு. நண்பர்களுக்காக வாழாதபடிக்கும், உலக வாழ்க்கைக்காக வாழாதபடிக்கு, தேவனுக்காக வாழ உன்னை பழக்கப்படுத்திக்கொள். கர்த்தருடைய வசனத்திலே உறுதியாய் நெல். இப்படி உன் இருதயத்தை காத்துக்கொள். உன்னிலிருந்து தேவன் வெளிப்படுவார். நீ மகிமையாய் காண்பாய். God bless you.